ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பவை கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன செய்யன்னு தெரில. அதனால் லைட்டாக இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற ஆர்மர் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஆர்மரை மட்டும் லைட்டாக ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அயனை முதல்ல எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த 46 அயன் அதை எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா 46 அயன் எடுத்துக்காச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இது கழட்டிக்கலாம். பூட்ஸு எல்லாத்தையும் கழட்டிட்டு ரிப்பேர் பண்ணலாம். முதல்ல இது ரிப்பேர் பண்ணுவோம். சீல்டை ரிப்பேர் பண்ண முடியாதோ. சரி வாங்க, இது எனக்கு எக்ஸ்பின்னு போட்டுற மாதிரி எக்ஸ்பி போகுமா? ஆமாண்டா, எக்ஸ்பி போகுதுடா. 2 எக்ஸ்பினா 2 எக்ஸ்பி அயனும் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று வாங்க, ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம போட்டு நம்ம அட்வான்ச்சரை ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கிடச்சிருக்கு. வாங்க அது போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. நான் பாட்டில் ரேண்டமாக இப்படி வந்துக்கிருந்தேன். நமக்கு கண்ணில் ஒரு வில்லேஜ் பட்டிருக்கு. நில்லுங்க, இந்த வில்லேஜ் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி நான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்த மாதிரி நான் இருக்கு எனக்கு இந்த வில்லேஜு. ஆனால் சரியாக இதுவா இல்லை அது வேறு வில்லேஜுன்னு தெரியல. அங்கே உள்ளே போய் பார்ப்போம் ஹேபிள் ஏதாச்சும் இருக்கான்னு. ஹேபிள் இருந்துச்சுன்னா இது புது வில்லேஜு, அப்படி இல்லைன்னா இது பழைய வில்லேஜுன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா லைட்டாக லேக் ஆகுது, ஸ்டக் ஆகுது மொபைல். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஹேபிள் ஏதாச்சும் இருக்கான்னு. பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு அயன் கிளம்பிருக்கேன். வேணாம் இருக்கட்டும். ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருக்கேன். அது இல்லாமல் நம்ம அயன் ஃபார்ம் வச்சுக்கோம். இவன் அடித்தாலும் ஒரு 3-4 அயன் தான் கிடைக்க போகுது, நிறையா கிடைக்க போகுது. பார்த்திங்கன்னா இங்கே ஹேபிள் இருக்கிற மாதிரி தெரில. இல்லை கழிச்சு இது அதே வில்லேஜ் தான் நினைக்கிறேன். அந்த தெரியுது பார்த்திங்களா மவுண்டைன். அந்த மவுண்டைன் ஆல்ரெடி எனக்கு பார்த்த மாதிரி நான் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளதே நான் வரும்போது இங்கனக்குள்ளே ஒரு பெட்டு வச்சு பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜுக்கு நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி. அதனால் இந்த வில்லேஜ் விட்டுட்டு நம்ம போயிடலாம் வேறு இடத்த தேடி. பார்த்திங்கன்னா நான் பெட்டுக்காக உள்ளே எடுத்தேன். ஆனால் இன்னும் பெட்டு செய்யலை. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மரத்தை மட்டும் லைட்டாக உடச்சி ஒரு பெட்டு ஒன்று செஞ்சுக்கலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் தேடிக்கிருக்கேன். இப்போது ஒரு வில்லேஜா, இன்னொரு வில்லேஜா, இதுவும் உள்ளே போய் பார்ப்போம். இதுக்குமே பார்த்த வில்லேஜ் இருக்குமா இல்லாட்டா எப்படின்னு தெரில. இப்போ அதே வில்லேஜ் தானே, சுற்றி முற்றி ஒரே வில்லேஜ் தான் நம்ம வந்திருக்கோமோ. ஐயோ, ஆனால் இப்போ இல்லை இது வேறு வில்லேஜ். பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இந்த மாதிரி ஃபார்மிங் இல்லை நான் பார்த்த வர. வாங்க லைட்டாக உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்.
பார்த்திங்கன்னா இந்த ட்ரீயோட சாப்ளின் இல்லை, அதனால் இந்த ட்ரீயோட சாப்ளின் மாதிரி எடுத்துக்குவோம். முக்கால்வாசி மைன்கிராஃப்டில் இருக்கிற எல்லா ட்ரீயோட சாப்ளினையும் எடுத்து வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஏரியா மாதிரி க்ரியேட் பண்ணி எங்களுக்குள்ளே எல்லா விதமான ட்ரீயோட சாப்ளினும் வச்சிடணும். அதுக்கு முயற்சி பண்ணுறேன். நானும் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கேன். ஒரு டெசர்ட் போடு. பிங்க் கலர் ட்ரீ இதுவும் கிடச்சிருச்சா? போடு, இது ரொம்ப சூப்பராக இருக்குமே. போடு, பின்னாடி ஒரு ஸ்னோ மலை இருக்குது. நீங்கள் அந்த பூவெலாம் உடச்செடுத்துக்குவோம். முதல்ல வீட்டு பக்கத்தில் டெக்கரேஷனுக்காக லைட்டாக அப்படி போட்டு வச்சுக்கிறோம். அப்போதே நல்லா அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ கிடச்சிருக்கு? 47. சரி, இதையும் பறிக்கிறோம் போதும். பார்த்திங்கன்னா இந்த ட்ரீயோட சாப்ளின் மட்டும் எடுத்துக்கிறோம். உடச்சி மேலே நீங்கள் இந்த ட்ரீயை உடப்போம். இந்த ட்ரீயை உடச்சி சாப்ளின் எடுத்துக்குவோம். நானும் ரொம்ப நேரம் தேடுறேன் ஒரு டெசர்ட் டெம்பிள் ஏதாச்சும் கிடைக்குமான்னு. டெசர்ட் டெம்பிள் இல்லைடா வில்லேஜர் அவுட் போஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்குறேன். நான் அந்த மாதிரி கிடச்சின்னா வில்லேஜர் அவுட் போஸ்ட் கூட விட்டுருங்க. ஒரு டெசர்ட் டெம்பிள் கிடச்சா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் லூட்டு கொஞ்சம் கிடைக்கும். டைமண்ட் கிடைக்கலாம், என்சாண்டிங் கிடைக்கலாம், ஏதாச்சும் கிடைக்கும். அதுக்காகவே பார்க்குறேன், ஆனால் கிடைக்க மாட்டுது. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்னோவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஸ்னோ எடுத்துட்டாலே போதும். நம்ம அங்கிட்டு போய் ஒரு இன்ஃபினிட்டி ஸ்னோவாக பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மவுண்டன் மேலே ஏறி போகிறது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்னோவிலேயே ஒரு இது மாதிரி லிக்விட் மாதிரி வந்து கொடுக்குமா, லிக்விட் தெரியாது, அது ஏதோ ஒரு ஸ்னோ, அது பேர் கூட வரமாட்டேது வாயில். நம்ம போய் நின்றுனா கீழே விழுந்துருவோம் அதுக்குள்ளே. அதுக்கு வந்து லெதர் போட்ஸ் போட்டாதே மேலே இருக்கும். என்கிட்ட லெதர் போட்ஸ் இல்லையா, அதனால் சுற்றி போக வேண்டியது. வேறு எந்த செய்ய கைஸ், இங்கே பார்த்தீங்களா ஒரு எமரால்டு இருக்குது. அப்புறமாட்டு ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வந்து எடுத்துன்னு போட. மேலே ஒரு அயன் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு 3 அயன் இருக்குது. மைண்ட் பண்ணிட்டு போகலாமா? கீழே கேவும் போகுது. சரி, அந்த அயன் வாங்கிட்டு போய் அப்படியே மைண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். வேறு டைமண்ட்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல டைமண்ட் கிடைக்காது அதிகபட்சம். சும்மா சரி போடு. மீன் அயனுக்கு உள்ள இந்த இடத்துல நிறைய அயனுக்கு வந்து சைடில் ஒரு அயனு. அப்போ இங்கே இருக்கிற அயனை ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியது. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு நிறைய அயனை கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டீங்க. நான் ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து என்ன செய்யணும் தெரில, அதனாலதே வந்துட்டேன் திரும்பியும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு திரும்பியும் நம்ம அந்த மவுண்டனுக்கு போகலாம். அதுலாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஸ்டாக் ஃபுல்லாக அயனும் ஒரு 40 அயன் தனியாக கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த 30 அயனோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ அயன் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்குல்ல, இப்போ இருக்குது. பரவாயில்ல, நிறைய அயன் கிடச்சிருக்கு. திரும்பி போய் பார்ப்போம் அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குன்னு. அந்த இடத்துல கொஞ்சம் அயன் மைண்ட் பண்ணி அதை நான் காமிக்கல. பார்த்திங்கன்னா அது நம்ம எனக்கு ஒரு டரக்கோட்டா பயம் கிடச்சிருக்கு. நமக்கு இதுவே நமக்கு போதும். இதுவே போதும் இல்லை. பார்த்திங்கன்னா பக்கத்தில் டெசர்ட் இருந்திருக்கு. டரக்கோட்டா பயம் உள்ளே போய் பார்க்குற எதுவும் கிடையாது. டெசர்ட்குள்ளே போய் பார்ப்போம். ஏதாச்சும் டெசர்ட் டெம்பிள் இருக்காங்க கோஆர்டினேட்ஸ் ஓரளவுக்கு ஞாபகத்தில் வச்சுப்போம். வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன ஞாபகத்தில் வச்சுக்க. அப்படின்னா டெசர்ட் மாதிரி தெரியல. இந்த இடத்துல மட்டும் சாண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஸ்டோனாக தெரியுது. இது டெசர்ட்டு. இது பாதி டெசர்ட்டு, மீதியெல்லாம் டெரக்கோட்டா. சரி, டெரக்கோட்டா பயமாச்சு கிடச்சிருக்கு. இங்கே இருக்கிற இதெல்லாம் டெரக்கோட்டாலாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு போய் ஏதாச்சும் பில்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. ப்ரீடர் ஃபார்ம் வந்து ரீபில்டு பண்ணலாமா இல்லாட்டா வேறு ஏதாச்சும் பில்டு பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வில்லேஜ் ப்ரீடர் ஃபார்ம் கட்டியிருந்தோம்ல, அது வந்து ஒர்க் ஆகலை. அது திரும்பி ரீபில்ட் பண்ணி ஆகணும். ஆனால் அது பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேதுன்னு இல்லை, சோம்பேறியாக இருக்குது. அது போல தான், மற்றபடி வரணும்ல. எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ண தெரில. சரி, அடுத்த ஒரு வீடியோவா சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இங்கனக்குள்ளே ரீச் பண்ண செட் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன்.
நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பூவை கேமிங். டாட்டா, பாய் பாய், சி யூ அங்கிள்.